சார், நம்ம இந்த விஷயம் ஆல்ரெடி பேசி தான் இருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது கலைக்கப்பட்டு விட்டது. அது கடையை சாத்திட்டாங்கன்னு சொன்னேன் நான். இது தெரியுது சார். எப்படி தெரியுதுன்னு கேளுங்க. எப்படி தெரியுது? கீழே கமெண்ட்ல தெரியுது. ஏய், அண்ணாமலை தான் பிஎம், என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை ஆர்மி அப்படின்ற வசை பாடல்கள் இல்ல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ரொம்ப ஒரு கிள்ளுக்கிரையாக நினைத்தார்கள் என்பது உண்மை. என்ன தெரிந்தார்கள்? நம்பாலு ஹீரோ. ஒரு ஏடிஎம்கேவில் அதிமுகவில் அரசியலை கற்றுக்கொண்டு பல வருடங்களாக அரசியலில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன். அவருக்கு அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியாதா? வாரும் கலைக்கப்பட்டதை அவர் உறுதி செய்தாரா? நானே உறுதி செய்கிறேனே. உறுதி செஞ்சனா அந்த வேலையை பார்த்ததே நயினார். பிஜேபி சமூக ஊடக நிர்வாகிகளுக்கான கூட்டம் ஒன்று கமலாலயத்தில் திரு நயினார் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கிறது. திமுகவின் பெண் போல மென் என்று ஒன்று அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். திமுகவுக்கு பெண்ணு, பிஜேபிக்கு மென்னு. மீடியா எம்பவர் நெட்வொர்க் இதோட வேலை என்னன்னு கேட்டால், பிஜேபி ஆதரவாளர்கள் மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன எழுதுகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்காகவே இந்த அமைப்பு. நேற்று அந்த சமூக வலைதள கூட்டத்தில் திரு நயினார் அவர்கள் குறிப்பாக சொன்னது, சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்களை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்வதை இனி அனுமதிக்க முடியாது. அதை மீறி நடவடிக்கை எடுத்து, அதை மீறி விமர்சனம் செஞ்சிங்கன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கும். சொந்த கட்சியை உளவு பார்க்கறதுக்காகவே ஒரு வார் ரூம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவர் நயினார் எவ்வளோ கில்லாடின்றது தெரியுதா? இந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு வார் ரூம் நடத்துகிற வேலையே இனி இருக்கக்கூடாது. இன்றைக்கி டிடி டெக்ஸில் மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. கட்சிக்குள்ளேயே இந்த வார் ரூம் நடத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று அறியப்படக்கூடிய எக்ஸ் தளத்தில் ஒரு 15 ஹேண்டில்ஸ் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்க நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, பார்ட்டி இன்சைடர்ஸ் ரிவீல்டு தட் அரௌண்ட் 15 இன்ஃப்ளூயன்ஷியல் எக்ஸ் ஹேண்டில்ஸ் ஆப்ரேட்டட் பை பிஜேபி ஃபங்க்ஷனரிஸ் ஹேவ் கம் அண்டர் ஸ்க்ரூட்டினி. ஒரு 15 எக்ஸ் ஹேண்டில்ஸு கண்காணிப்பின் கீழ் வந்திருக்கிறது. அப்புறம் தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆக்டிவ்லி போஸ்டிங் இன் சப்போர்ட் ஆஃப் ஃபார்மர் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை வைல் சைமல்டேனியஸ்லி கிரிட்டிசைசிங் ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி பழனிசாமி. The post, often carrying Annamalai's image in profile and cover photos, have stoked tensions within the alliance. இந்த அண்ணாமலை ஆதரவு ஹேண்டில்கள் கூட்டணிக்குள் சிக்கலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. The Central High Command has taken a clear stand on the alliance with the ADMK. Publicly contradicting that position is unacceptable. மத்திய தலைமை அதிமுகவுடனான கூட்டணி குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்துவிட்ட இந்த சூழலில் இந்த ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி இந்த உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத கட்சி தலைமையை அனுமதிக்காது. த மென் கமிட்டி வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் சீனியர் ஃபங்க்ஷனரிஸ் டு வெட் ஆன்லைன் கண்டென்ட். நீங்கள் சொன்னீங்களே கண்காணிப்புனது தான் ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் மெயின்டைன் அ யூனிஃபைடு பார்ட்டி நரேட்டிவ். தலைமையோட முடிவுக்கு ஏற்றது போல் சமூக வலைத்தளங்களிலும் பதிவுகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த மென் அமைப்பு உறுதி செய்யும். Nagendran has categorically directed party workers not to promote individual leaders or denigrate others either within the BJP or its allies. கூட்டணிக்கு உள்ளேயோ வெளியேவோ தனிநபர்களை துதிப்பாடும் வேலையை நயினார் நாகேந்திரன் அனுமதிக்க மாட்டார். என்ன சொல்கிறார்? என்னையும் போடாதன்றாரு. கட்சிக்காரனாக தான் கட்சிக்கு வேலை செய்ய. இவர் ஹீரோ, அவர் ஹீரோன்னு முடிச்சு விட்டார மொத்தமாக. நிறைய பேர் நயினார் நாகேந்திரனை இன்னும் அவர் பிரசிடென்ட் ஆன பிறகு கூட அண்ணாமலை ஆர்மி வேகமாக வேலை செஞ்சுருக்குது. ஒரு வாரமாக அண்ணாமலையோட அரசியல் பதிவுகள் எதுவும் காணவில்லை, தெரிகிறதா? நான் ஆடு மாடுங்க கூட சந்தோஷமாக இருக்கேன்னா என்று சொன்னாரா? ஏன்? பேச வேண்டிய இடத்தில் நயினார் பேசிவிட்டார். ஏற்கனவே திருமதி தமிழிசை கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரு வார் ரூம் வச்சு அவங்கள வசைப்பாடும் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிறுத்துறதுக்கான செயலில் திரு நயினார் அவர்கள் செஞ்சிட்டாரு. ஹி மீன்ஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். அவர் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமாக பவ்யமாக. இன்னொன்று, இந்த அண்ணாமலை ஆதரவு ஹேண்டில்கள்லாம் மீண்டும் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை போல் அரசியலை செய்வதற்கு நயினார் நாகேந்திரனுக்கு தெரியவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அதிரடி அரசியலை முதல்ல அண்ணாமலைக்கு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார். இப்போ இன்னொன்று, திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்போதுமே தனிநபர்களை விட அமைப்பு பெரிது. அமைப்புக்காக தான் தனிநபர்களை ஒழிய தனிநபர்களுக்காக அமைப்பு அல்ல. ஒரு தனிநபராக இருந்துக்கிட்டு நீங்கள் அமைப்பை கேள்வி கேட்டிங்கன்னா அது அப்படி கேள்வி கேட்டதன் விளைவு தான் இன்று அண்ணாமலை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 24 கூட்டணியை தன்னை பிரதானப்படுத்தி தான் ஒரு கூட்டணியை உடச்சி விட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். 15 சீட்டு ஜெயிச்சிருவோம், 20 சீட்டு ஜெயிச்சிருவோம் உருட்டினார். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அதோட நீட்சி தான் இது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஆதவ் அவர்களின் ஆர்மி மட்டும் தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ பொதுவாக வந்து விஜய் அவர்களுடைய நட்பு சக்தி நான் நீங்கள் ஓகே அது வந்து எப்போல்லாம் அவர் மேலே இது மாதிரி தனி மனித தாக்குதல்கள் நடக்குதோ அப்போல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம், துணிஞ்சு கேள்வி கேட்டிருக்கோம். கேள்வி கேட்குறதுக்கு நம்ம வேணும் அப்படின்றத வந்து திரு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆதவ் கிட்ட சொல்லி அந்த ஆர்மியெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். சார் இப்போது ஆக்சுவலாக வந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒருத்தவங்க, யாருமா அது? அந்த காலத்தில் ஒரு நடிகர் இருந்தாங்க, பாலச்சந்தர் படத்துலாம் நடிப்பாங்க. சௌகார் ஜானகியோட மகளோ பேத்தியோன்னு நினைக்கிறேன் வைஷ்ணவி. அவங்கள அந்த வைஷ்ணவி இல்லை, ஆக்சுவலி தாவேக்கால இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சில பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. மாபெரும் இழப்பாச்சு. அப்புறம் யாருக்கு இழப்பு? தாவேக்காக்கு. அவ்வளோதான். இனி தேர்தலில் எப்படி ஜெயிப்பார்கள்? சரியா? உனக்கு தெரியுமா பாருன்னு? ஃபேமஸ் சார் அவங்க. ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம். ஈடி ரைடை பற்றி கேட்டால் தெரில சார். அதான் இன்ஸ்டா பிரபலம். ஸோ வந்து நம்ம அதை பற்றியே பேசாமல் விட்டோம். ஆக்சுவலாக இப்போ அவங்க விலகலை, எப்பயே விலகிட்டாங்க. இப்போ பேச வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா, அவங்க வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. திமுகவில் ஜாயின் பண்ணது கூட விஷயம் இல்லை சார், செந்தில் பாலாஜி முன்னிலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் அந்த நியூஸ். எந்த அளவுக்கு வைஷ்ணவி வலு சேர்ப்பார்? அது சேர்க்கறதுலாம் இருக்கட்டும். அந்த மக்கள் நீதி மையத்தில் இதே மாதிரி ஒரு பொண்ணு மதுரவாயில் வேட்பாளராக நின்றார்கள். பானுப்பிரியா, பத்மபிரியா. தப்பாக சொல்லுங்கள். மதுரவாயில் வேட்பாளர் எனக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குன்னா, மதுரவாயில் நம்ம வீடு அங்கே இருக்குல்ல, அந்த தொகுதியின் வேட்பாளராக அவர் இந்த டார்ச் லைட்டை தூக்கிட்டு சுற்றுச்சாங்க அந்த அம்மா. அப்போது ரொம்ப வேகமாக ஒரு டார்ச் லைட்லாம் வச்சு டிவியெல்லாம் உடச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே வேகத்தில் போய் சேர்ந்து இன்றைக்கி இந்த டிவியில் பேசுறதுக்கு நிலைய வித்துவானாவே இந்த பத்மபிரியாவை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக்கிவிட்டார்கள். அது மாதிரி வந்து ஒரு பிரபலங்களை ஒரு கட்சி பயன்படுத்துறது என்பது தவறு இல்லை. ஆனால் நேற்று செந்தில் பாலாஜி முன்னிலையில் இந்த வைஷ்ணவி போய் ஜாயின் பண்ணி, புஷி ஆனந்த் போய் திமுகவில் ஜாயின் பண்ணால் எப்படி திமுகவில் அது ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவார்கள். அது மாதிரி மீடியா பூரா வந்து வந்ததே நியூஸ் இப்படி தான்ப்பா வந்துச்சு. இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி இங்கே ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்தால் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன இவ்வளோ பரிதாபமாக போயிட்டாங்கன்ற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. இல்லை என்ன ட்ரை பண்ணுறாங்க சார் அவங்க? இல்லை எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி தெரியுமா அது? எவ்வளோ பெரிய தலைவர்கள், நாவலர், நாஞ்சிலார், மதியழகன், என்வி நடராஜன், எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி. வைகோ, இது முளைச்சி 3 இலை விடல சின்ன பொண்ணு. அதுவும் அது கூட 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் பின்னாடி நிற்க வச்சு என்னோட ஆதரவாளர்கள் வேறு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு பேட்டி கொடுத்துருந்துச்சுன்னு அப்படி தானேப்பா தவுளூன் பசங்களாம் நின்றுருந்தாங்க பின்னாடி. இதை ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி ஆல் செட் அண்ட் டன் செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தூண்களில் ஒருவராக இருப்பவர். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா கட்சி தலைமையை அவரை வந்து கொங்கு பகுதியை நீங்கள் பார்த்துங்கன்னு கொடுத்துருக்குன்னா அவரு போய் பார்க்குற வேலையை பாரு. அதிமுகலேருந்து ஒரு மாவட்ட செயலாளரையோ இல்லை தாவேக்காலேருந்து ஒரு பெரிய ஆளையோ யாரோ பிரித்து கூட்டு வந்தாங்கன்னா அது கொண்டாடப்படக்கூடியது. ஒரு சாமர்த்தியம், பாரியா செந்தில் பாலாஜி தூக்கின்னு வந்துட்டார் என்று சொல்லலாம். இது யார்? இது ஒரு வேலைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குது. இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறதுனால தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் என்ற நினைப்பு இவர்களுக்கெல்லாம் வந்து விடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அப்படி தானே தம்பி? இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டார்னா என்ன இவ்வளோ பேர் நம்மளை பின்பற்றுறாங்க, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம தத்துவ மேதை அரிஸ்டாட்டில், தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் லெவலுக்கு சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். இதை வந்து ஒரு கொள்கை பேசி 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 தத்துவம் பேசி பேசி பேசியே வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நண்டு சிண்டெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்து இதை ஒரு பெரிய செய்தியாக்கி ஊடகங்களுக்கு இவர் வைஷ்ணவி சேர்ந்து விட்டார், வைஷ்ணவி சேர்ந்து விட்டார் என்று இதை இப்படி ஒரு செய்தியாக்குவதே இந்த கட்சி இன்று எவ்வளவு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது என்பது எனக்கு தோன்றியது. உண்மையிலே டிஎம்கே லுக்ஸ் வெரி பேத்தட்டிக். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, சேர்ந்தா சேர்ந்துக்க, அவள் தான்.
எல்லாரும் வந்து உறுப்பினர் அட்டை வாங்கலாம், நீ உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு போய் ஓரமாக நெல்லு போ. இவ்வளோதான் அதுக்கு மரியாதை. நீ என்ன பெரிய இன்ஸ்டா ப்ராப்ளம்? இன்ஸ்டாவில் துணி வைக்கிறவங்க, நெயில் பாலிஷ் வைக்கிறவங்கலாம் கூட தான் ப்ராப்ளம். அதுக்காக கூட்டு கட்சியில் சேர்ப்பியா? அவ்வளோ மோசமாக போயிடுச்சு உங்கள் கட்சி. எனக்கு செந்தில் பாலாஜியை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது அந்த கட்சியின் தலைமையை நினைத்து வருத்தப்படுவதா என்று உண்மையிலேயே எனக்கு வேதனையாக தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி. இந்த திரு கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார், தொழிலதிபருங்க தொல்லை தாங்க முடியல, கொய்யாப்பழம் வைக்கிறவங்களாம் தொழிலதிபர்னு சொல்லிட்டு தெரியுறான். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டான ஒன்று வந்தாலும் போதும், இவங்கெல்லாம் பிரபலம்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு லட்சியம் பேசிய ஒரு கட்சி, தனிநாடு கேட்டு பேசிய கட்சி நடத்திய ஒரு இயக்கம் இன்றைக்கி இந்த நண்டு சிண்டை கூட்டின்னு வந்து வச்சுருக்கிறத பார்த்து எனக்கு உள்ளபடியே பரிதாபமாக தான் இருந்தது. இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கட்சி, அதுவும் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக கட்சி தலைமையை நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அழைத்து இதை ஒரு செய்தியாக்கி அதை வந்து பத்திரிகையில் பேசிவிட்டு இவங்களும் கூச்சமே இல்லாமல் மீடியா போய் பயிட்டு போடுறாங்க. இப்போ இன்ஸ்டா பிரபலம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று. ஸோ இன்ஸ்டா பேஜ் நான் ஆரம்பிக்கிறேன் சார். அவர் ஜெயபிரகாஷ் ஆரம்பிச்சிட்டாரா? உங்களுக்கு இன்ஸ்டா இருக்காப்பா? நீங்கள் இப்போ இன்ஸ்டா பிரபலம் இல்லை, உனக்கு திமுக இடம் இல்லை. இன்னைக்கு சமூகம், அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசணும். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி சொல்லுங்கள் சார். நன்றி.